ஹலோ, சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன்ப்பா. நானும் கொஞ்சம் விளாட்றேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நாளைக்கு செலெக்ஷன் மேட்ச் இருக்குப்பா. நாளைக்கு நான் விளாண்டு ஜெயிச்சிட்டேன்னா நேஷ்னல் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கேயே விளையாட்டு விளையாட்டு சொல்லியிருக்கோம். இங்கே தான் விளையாட்டு எனக்கும் விளாடணும்னு ஆசை இருக்குப்பா. சொல்றதெல்லாம் புரியுதுப்பா. ஆனால் எனக்கும் அம்மாவுக்குலாம் இதில் பற்றி விளையாட்டு விளையாட்டு பயமா இருக்குல்ல. படிச்சாலுமா நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான்ப்பா. நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னை நேஷ்னல் செலக்ட் பண்ணிடுவாங்கப்பா. படிக்கிறதே பார்த்துக்கலாம். படிக்கிறது படிப்பு தான் வாழ்க்கை. சரிப்பா, படிப்பேன்ப்பா. உங்களுக்காக படிப்பேன்ப்பா. ஆ, சாப்பிட்டேன்ப்பா. ஆ, சரிப்பா. டேய் சத்யா, சொல்கிறா. என்னடா சேனல் சவுண்ட் பண்ணல? இந்த மாதிரி பசங்களோட ட்ரீமை யாரெல்லாம் புரிஞ்சுக்க போகிறானே தெரிலடா. ஏன்டா என்னாச்சு? நான் காலேஜில் சேர்ந்ததுக்கு காரணமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாதான். சரி, இப்போ எங்கள் அப்பா என்னடான்னா படி 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 படின்றாரு. நாளைக்கு வேறு நேஷ்னல் கேம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. டேய் மனசை போட்டு குழப்பிக்காதடா. மற்றவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து உங்களோட ட்ரீம் விட்டுறாங்க. சரியா? நம்ம ட்ரீமை வந்து நம்ம தான் மாற்றிக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம இதுதான் ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் அது மாதிரி ஆகுறது தான் நம்மளோட கனவுன்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? மனசை போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு மேட்ச் இருக்குங்கிற. சரியா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயாக ரிலாக்ஸான மைண்டோட நாளைக்கு ஆடு. இப்போ உன்னோட கேரியரை வந்து நீ அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உன்னோட அப்பா அம்மாவும் நீ அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. சரியா? அதனால மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். வா. இப்போதான் கேம் பண்ணி தூங்க வச்சேன். நாளைக்கு மேட்ச் நினைச்சு பயமா இருக்கா? எப்பா யாரா நீ இறைய போய் படுத்து தூங்க நான் மயக்க போட்டாம வாடாடே சாமி. நமக்கு இந்த விளையாட்டுனா எதுக்குப்பா? எப்பா டேய் போய் படுத்து தூங்குடா. என்னால் முடியும்டா. என்னடா படம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், ஆளையே காணோம். நாட்டோட சொந்தமாக கதை எடுக்கிறதெல்லாம் எடுக்கட்டும், மேட்சாக பாடுறா.
என்னடா படம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் ஆளையே காணும். கார்ட்டூன் சம்மந்தமாக கதை எழுதி